என்ன சொல்ல வருகிறேன்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள். இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான். மதீனாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு. அந்த கிணத்துடைய பெயர் பிரு ரௌஹா. ரௌஹா என்ற கிணறு. சகோதரர்களே, 70 நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம். 70 நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்தார். அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வருவார். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகினதுக்கு பின்னால் முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள். அதற்கு பின்னால் காஃபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்.